இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 38 நான் வாசிக்கிறேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். காபிரியேல் தூதன் மரியாளை சந்திக்கிற ஒரு காலகட்டம் அது. இப்பொழுது மரியாளை சந்தித்து இயேசுவின் பிறப்பை குறித்து பேசுகிறார். உன் மூலமா இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட விரும்புகிறார், அதற்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பயம் மரியாளுக்கு. ஏனென்றால் அவர் ஒரு கன்னிகை, அதுவும் யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. இந்த நேரத்தில் இயேசு உன் மூலமாய் பிறக்க விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது பயம் இருக்கத்தான் செய்யும், பலவித குழப்பங்கள். ஆனால் ஒவ்வொரு காரியங்களா இந்த காபிரியேல் தூதன் விளக்கும் பொழுது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பண்ணும் பொழுது திரும்ப என்ன சொல்ற, முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறார் ஆண்டவருக்கு. நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. தன்னுடைய பார்ட்டி ஏதாவது கண்டிஷன் வச்சு எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் எதுவுமே கிடையாது. அதனால் தான் ஆண்டவர் பாருங்கள், அந்த நியாயப்பிரமாண நாட்களிலும் கூட ஒருவேளை புருஷனை அறியும் முன்பாகவே ஒரு கன்னிகை கற்பவதியானால் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, யோசேப்பு இதை கேள்விப்பட்டு அவளை கலட்டி விட்டு விடுவதற்கு முயற்சி எடுக்கிறார். கர்த்தர் அதையும் சரி பண்ணுகிறார். நிந்தைகள் ஒரு பக்கம், அவமானங்கள் ஒரு பக்கம், ஏராளமான எதிர்ப்புகள். பிசாசானவன் சும்மாவா இருப்பான்? இயேசு வெளிப்படுகிறது, மரியாள் மூலமா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன் எப்படியாவது தடை பண்ண வேண்டும் என்று பல விதத்தில் முயற்சி எடுத்திருப்பான். ஆனால் ஒரே ஒரு காரியம், மரியாள் தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுத்தபடியினால் எந்த ஒரு காரியங்களும் தடையாக இருக்க முடியவில்லை. இயேசு குறித்த காலத்திலே பூமியிலே மாம்சத்தோடு இரத்தத்தோடு வெளிப்பட்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்னும் சொல்ல போனால் நமக்காக மீட்பு ஏற்படுத்தினார். ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டு அந்த ரத்தம் இன்றும் நம்மை சுத்திகரித்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறதே. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இப்படிப்பட்ட கிருபை அன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்ல போனால், மரியாள் தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முழுவதுமாய் கொடுத்திருக்கிறோமா? அல்லது கொஞ்சம் கொஞ்சமாய் சில பகுதிகள் அல்லது சில நாள் மட்டும் ஆண்டவரை தேடுவோம், சில நேரம் மட்டும் ஆண்டவரை தேடுவோம், சில காரியங்களுக்கு மட்டும் ஆண்டவரை முன்பாக வைப்போம்? அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் முன்பாக வைத்து எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவருடைய கரத்திலே கொடுத்து நம் செயல்படுவோமானால் கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஒரு மனிதன் ஒரு பெரிய வீட்டை கட்டினார். அவருக்கு ஒரு ஆசை, ஒரு ரூம் எப்படியாவது ஏசப்பாவுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போய்க்கு அழகாக கட்டி பர்னிஷ் பண்ணி டேபிள் போட்டு சேர் போட்டு மற்ற காம்பவுண்ட் எல்லா வீட்டுல டைனிங் ஹால், பெரிய பெரிய ரூம்ஸ், கிச்சன் எல்லாமே சூப்பரா கட்டி முடிச்சுட்டு, ஏசப்பா இந்த ரூம் உங்களுக்கு தான் சொல்லி அந்த ரூம் கீயை கொடுத்து அந்த சேர்ல ஏசப்பா உட்கார வச்சுட்டாரு. ஏசப்பா அழகா உட்காந்துட்டார். சந்தோஷம். நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு குடும்பம் எல்லாம் மற்ற ரூமுக்கு வராண்டா எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஏசப்பாவுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுக்க முடிஞ்சத, நம்ம வீட்டுல ஒரு வாரத்துல அவர் இருக்கிறாரு, அவர் ரூம்ல ஜெப ரூமா இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷம். ஒரு நாள் இரவு நடு ராத்திரியிலே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. உடனே அந்த வீட்டு ஓனர் போய் அந்த கதவை திறந்து பார்த்தா அங்க பிசாசு நின்றுட்டு இருக்குது. இவருக்கு ஒரே கஷ்டமாய் போச்சு. ஏசப்பா நம்ம வீட்டுல இருக்கிறாரு, ஆனா பிசாசு வந்து நம்ம வீட்டு வாசல் நின்று தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தூக்கம் போச்சுது. சரி, அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் அதே மாதிரி 12 மணிக்கு பெல் அடிக்குது. போய் பார்த்தா அதே பிசாசு வந்து தொந்தரவு பண்ணுது. இப்படி 2-3 நாள் தொந்தரவு பண்ண உடனே இவருக்கு பொறுமை இழந்துட்டார். அடுத்த நாள் எப்போ விடியோண்டு காத்திருந்து விடிந்த உடனே நேரா ஏசப்பா இருக்கிற அறையில போய் கதவை தட்டுறாரு வேகமா. ஏசப்பா கதவை திறந்து, வா மகனே உட்காருங்கிறாரு. எங்க ஆண்டவரை உட்கார்றது? நைட்லாம் 12 மணிக்கு நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? நீங்க உங்க பாட்டு உங்க அறையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் அந்த பிசாசோடு எவ்வளவு நாள் தான் போராடுறதுன்னு சொல்லி அந்த மனிதன் அந்த கோபத்தை எல்லாம் ஏசாமிட்ட சொல்றாரு வேதனையோட. ஏசாமி சிரிக்கிறாரு. ஆண்டவரே, நான் எவ்வளவு பாடுபடுறேன், உங்களுக்கு இது தெரியல, நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் கோவப்படுறாரு. மகனே, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு, ஃபர்ஸ்ட் நீ உட்கார வச்சுட்டு வீட்டை கட்டினா அழகெல்லாம் பண்ணா, எனக்கு ஒரு ரூமை கொடுத்தா, சாவியா என்கிட்ட கொடுத்துட்டா, நான் நீ சொன்னபடிதான் நான் கேட்டிருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். சரி, இப்ப இந்த வீட்டுடைய மெயின் கேட் கீ யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட தான் இருக்குது. இப்ப யார் போய் திறப்பாங்க அந்த கேட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் திறப்பேன். இப்போ உனக்கே புரியுதுல இப்போ அப்படின்னு உடனே அப்பந்தான் அந்த மனுஷனுக்கு புரிஞ்சுதான்.
உடனே தன்னுடைய மெயின் கேட் கீயை ஏசப்பா கையில கொடுத்துட்டாரு. ஏசப்பா நீங்க தான் எல்லாம் மெயின், இதே நீங்க தான் சொல்லி கையில கொடுத்த உடனே இவர் போய் சரி இன்னைக்கு நைட்டு சமாதானமா தூங்குன்ட்டாரு. நைட் என்ன ஆகுது, அதே மாதிரி 12 மணிக்கு பெல் அடிக்குது. யாரு போய் திறப்பா? ஏசாமி போய் அந்த கேட்டை திறக்க போறாரு. பார்த்தா அந்த பிசாசு நிக்குது. ஏசுவை பார்த்த உடனே பிசாசு ஐயோ வீடு மாதிரி நான் வந்துட்டேன் பொழுக்க சாரின்னு சொல்லி உடனே புறப்பட்டு ஓடி போயிடுச்சுது. அநேக நேரத்தில் நம்முடைய மெயின் கீயை நாம வச்சுக்கிறோம் அல்லது வீட்டை மாட்ட கொடுக்குறோம். அப்புறம் எப்படி நாம தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆண்டோட்டை கரத்துல கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இதுவரை ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டோரியா இருந்தாலும் இது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய இது நிறைய இருக்கு. இதுல கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நாமளே எடுத்து வச்சுட்டு பின்னாடி ஆண்டவரை குறை சொல்ல முடியாது. ஆலோசனை கேட்போம், ஆண்டவர் பாதத்தில் உட்காருவோம், நடத்துங்கன்னு சொல்லுவோம், எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜீவனே கொடுத்தவர் அழித்து போகிற உலகத்தின் காரியங்கள் நமக்கு கொடுக்க மாட்டாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். எங்க வீட்டு சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலையா இருக்கலாம், ஊழியத்தின் காரியங்களா இருக்கலாம், எதுவானாலும் பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம். ஆண்டவருக்கு எல்லாம் கொடுத்து நீங்க கொடுத்த ஆசீர்வாதப்பா, நீங்க இதை டீல் பண்ணுங்க, நீங்க வச்சிடுங்கன்னு சொல்லி பாருங்களா. இந்த நாள் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கிறத பாப்பீங்க, பல தடைகள் உடைகிறத பாப்பீங்க, பிசாசின் கிரிகளை ஆண்டவர் அழித்து போடுறத பாப்பீங்க. உங்கள் முன்பாக கர்த்தர் போவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அநேக நேரத்தில் நாங்களே எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு உண்மை ஒரு ஓரமாக உட்கார வைத்து விடுகிறோம். உடைய கிரியைகளை மட்டுப்படுத்துகிறோம், உடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். உண்மை செயல்பட விடாமல் நாங்களே தடையாக மாறி விடுகிறோம். தயவா இதுவரை எங்களுக்கு இது எங்களுக்கு என்று சொல்லி எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டதெல்லாம் விட்டு விடுகிறோம். அப்பா நீங்க தான் எல்லாமே நீங்க, நாங்கள் அல்ல. இனி ஜீவிப்பது கிறிஸ்து தான் சொன்னது போல நீங்க எங்களில நிறைவாருங்க. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்ல போற மெயின் கீயை உங்க கையில கொடுத்துருந்தோம்ப்பா. எங்கள் குடும்பத்தின் கீயை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஏற்று நடத்துவீராக. இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள், இந்த ஓய்வு நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துங்க. நம்முடைய நாமத்தை உயர்த்துங்க. துதியான மகிமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வீட்டில கூட மெயின் கீ ஆண்டவர் கையில கொடுத்து நீங்க பாத்துக்கங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நிச்சயமாகவே அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறான்னு சொல்லி தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும்.